ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் செய்ய போகிறோம். ஃபஸ்ட் நம்ம உருளைக்கிழங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் கடுகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெப்பர் தூள், கருவேப்பிலை. ஃபஸ்ட் நம்ம உருளைக்கிழங்க நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க சுத்தமாக. இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுட்டு இதில் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம கடுகு போட்டுடலாம். கடுகு, ஜீரகம் இது நல்லா வெடித்து வரட்டும். வெடித்து வந்த உடனே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கழுவின உருளைக்கிழங்கு இதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வேகட்டும். மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு பார்த்தீங்களா? இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பை சேர்த்து நல்லா வதக்கிட்டே இருங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை இதில் தூவிடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா டேஸ்டியாக ரெடி ஆகிடும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது தயிர் சாதம், லெமன் ரைஸ் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். எல்லோரும் இது மாதிரி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.